ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயமுதீரயேத். நஷ்டப்ராயேஷு பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டுகி. निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्यति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं स्यात् श्रीचैतन्यं नमामिथम्। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் பரீட்சித் மகாராஜருடைய பிறப்பு. நம்ம இன்னைக்கு 14வது ஸ்லோகம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தௌமியர் கிருபாச்சாரியார் இவங்க 2 பேரும் தான் பரீட்சித் மகாராஜருடைய அந்த ஜாதகத்தை கணிச்சு அதெல்லாம் அவங்க கரெக்டா பாருங்களேன். வாழ்வில் ஒவ்வொரு செயலும் நம்மை பாதிக்கக்கூடிய மற்றொரு பிரதிபலனை உண்டாக்குகிறது. விஷ்ணுவுக்காக செயல்படுபவர்கள் மட்டுமே அதனால் பாதிக்கப்படுவதில்லை. இது பிஜி பகவத்கீதா. ஓகே பிரபு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. ஸோ அப்போ அவருடைய ஜாதகத்தை பார்த்து அவர் எப்படி எப்படி இருக்க போறார் அப்படிங்கிற புகழுரைகள்லாம் தான் நம்ம இன்னைக்கு இப்போ இதுக்கப்புறம் கேட்க போறோம். ரொம்ப அற்புதமான இருக்கும் எப்படி பரீட்சித் மகாராஜருடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. பதம் 14. ஹிரண்யம் காம் மஹீம் கிராமான் ஹஸ்தி அஸ்வான் நிருபதிர்வரான் பிராதாத் ஸ்வன்னம் ச விப்ரேயஹ பிரஜாதீர்த்தே சதீர்வித். மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் திருராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஒரு மகன் பிறந்ததும் எப்படி எங்கு எப்பொழுது தானம் செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்த அரசர் பிராமணர்களுக்கு தங்கம், நிலம், கிராமங்கள், யானைகள், குதிரைகள் மற்றும் நல்ல உணவு தானியங்கள் ஆகியவற்றை பரிசளித்தார். 3 விஷயம் இருக்கு பாருங்க. எங்கு, ஃபர்ஸ்ட் என்ன, எப்படி, எங்கு, எப்பொழுது. இந்த எல்லா காரியங்களிலுமே இந்த 3 விஷயங்கள் முக்கியமானது. இந்த 3 விஷயங்கள் சத்துவகுணத்திலையும் செய்யலாம், ரஜோகுணத்திலையும் செய்யலாம், தமோ குணத்திலையும் செய்யலாம். ஸோ இது பகவத்கீதையினுடைய 18வது அத்தியாயத்துல விரிவா பகவான் சொல்றார். பேச்சும் 3 குணத்துல இருக்கக்கூடியது. சத்துவகுணத்துல பேச்சு எப்படி இருக்கும், ரஜோகுணத்துல எப்படி இருக்கும், தமோ குணத்துல எப்படி இருக்கும், தவம் 3 குணங்கள்ல எப்படி இருக்கும், உணவு 3 குணங்கள்ல எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானம் 3 குணங்கள்ல எப்படி இருக்கும், யாகம் 3 குணங்கள்ல எப்படி இருக்கும், எல்லாமே இந்த 3 குணங்கள்ல செய்ய முடியும். அப்போ நம்ம பெரும்பாலும் இந்த உலகத்துல பேச்சு நிறைய கேட்கிறோம், ஒருத்தர் பேசுறத கேட்கிறோம் இல்லையா. எந்த ஒரு விஷயத்த தெளிவா மற்றவங்களுடைய மனசு புண்படாம உண்மையை எடுத்து சொல்றோமோ
அது சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய பேச்சு. உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி பேசுறது ரஜோகுணத்துல இருக்கக்கூடியது. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதது தமோகுணத்துல இருக்கக்கூடியது. பெரும்பாலும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா உணர்ச்சியை தூண்டி தூண்டி என்ன பண்றாங்க, காரியத்தை சாதிச்சுக்கிறாங்க. யாருமே அறிவை தூண்டுற மாதிரி பேசுறதே கிடையாது. எல்லாத்தையும் உணர்ச்சியை தூண்டி தூண்டி தான் என்ன பண்றாங்க. ஆன்மீகமா இருந்தாலும் சரி, பௌதிகமான விஷயமா இருந்தாலும் சரி, உணர்ச்சிகளை தூண்டுறது தான் அவங்களுடைய மெயின் பர்பஸ் தான். ஸோ அதனாலதான் இந்த மாதிரி போலிகள் எல்லாம் உருவாகுறாங்க. ஆனா அறிவுபூர்வமா பேசணும், அறிவுபூர்வமா இருக்கணும். அதே சமயத்துல மற்றவங்க மனசும் நோகடிக்க கூடாது. உண்மையை சொல்லணும், ஆனா அந்த உண்மையை கூட இனிமையா சொல்லணும். அந்த மாதிரி பேசுறது சத்துவகுணத்துல இருக்கக்கூடிய பேச்சு. அதே மாதிரி இங்க நம்ம தானம் பார்க்குறோம். எங்கோ எங்க எப்படி யாருக்கு தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கு. பொருளுரை. மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्णा माताजी, नमस्कार. நமஸ்காரம் மாதாஜி. ஷிலபிரபா की जय. பிராமணர்களும் சன்னியாசிகளும் மட்டும் இல்லறவாசிகளிடமிருந்து தானம் பெறும் அதிகாரத்தை பெற்றுள்ளனர். முக்கியமாக பிறப்பு, திருமணம், மரணம் ஆகியவை உட்பட எல்லா சம்ஸ்காரங்களின் போதும் பிராமணர்களுக்கு செல்வம் விநியோகிக்கப்படுகிறது. ஏனெனில் மனிதன் முக்கிய தேவைகள் சம்பந்தமான உயர்தர சேவையில் பிராமணர்கள் ஈடுபட்டுள்ளனர். நிலம், கிராமங்கள் சமையலுக்குரிய மற்ற பொருட்களும் கணிசமான அளவு வழங்கப்பட்டன. எனவே பிராமணர்கள் உண்மையில் ஏழைகள் குதிரைகள், யானைகள் மற்றும் போதுமான தானியங்கள் ஆகியவற்றை பெற்றிருந்ததால் தங்களுக்கென அவர்கள் சம்பாதிக்க வேண்டியது ஒன்றும் இருக்கவில்லை. சமூகத்தின் நன்மைக்காக அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டனர். என்னும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். மாதாஜி உங்க லைன் ரொம்ப கட்டாய் கேக்குது மாதாஜி, தெளிவா இல்லை. சோ வேற யாராவது படிக்கட்டும் மாதாஜி, என்ன ரொம்ப கட் ஆகுது. சுபமலர் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப கேக்குதா? பொருளுரை. மாதாஜி, பிராமணர்களும் சந்நியாசிகளும் மட்டும் இல்லறவாசிகளிடமிருந்து தானம் பெறும் அதிகாரத்தை பெற்றுள்ளனர். முக்கியமாக பிறப்பு, திருமணம் மற்றும் மரணம் ஆகியவை உட்பட எல்லா சம்ஸ்காரங்களின் போதும் பிராமணர்களுக்கு செல்வம் விநியோகிக்கப்படுகிறது. ஏனெனில் மனிதனின் முக்கிய தேவையின் சம்பந்தமான உயர்தர சேவையில் பிராமணர்கள் ஈடுபட்டுள்ளனர். தங்கம், நிலம், கிராமங்கள், குதிரைகள், யானைகள் மற்றும் உணவு தானியங்கள் ஆகியவற்றுடன் சமையலுக்குரிய மற்ற பொருட்களும் கணிசமான அளவு தானமாக வழங்கப்பட்டன. எனவே பிராமணர்கள் உண்மையில் ஏழைகளாக இருக்கவில்லை. மாறாக அவர்கள் தங்கம், நிலம், கிராமங்கள், குதிரைகள், யானைகள் மற்றும் போதுமான தானியங்கள் ஆகியவற்றை பெற்றிருந்ததால் தங்களுக்கென அவர்கள் சம்பாதிக்க வேண்டியது ஒன்றும் இருக்கவில்லை. சமூகத்தின் நன்மைக்காக அவர்கள் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டனர். தீர்த்தவித் எனும் சொல் குறிப்பிடத்தக்கதாகும். ஏனெனில் இங்கு எப்பொழுது தானம் வழங்க வேண்டும் என்பதை அரசர் நன்கு அறிந்தார். தானம் ஒருபோதும் பயனளிக்காததோ அல்லது குருட்டுத்தனமானதோ அல்ல. ஆன்மீக தன்னுணர்வின் பயனாக தானம் பெற தகுதி பெற்றிருந்தவர்களுக்கு சாஸ்திரங்களில் தான தர்மங்கள் வழங்கப்பட்டன. தரித்திர நாராயணன் எனப்படும் பரமபுருஷரை பற்றிய ஒரு தப்பான கருத்தை நியாய விரோதமானவர்கள் கொண்டுள்ளனர். இத்தகைய தரித்திர நாராயணனை தானம் பெற வேண்டியவர் என்பது சாஸ்திரங்களில் ஒருபோதும் காணப்படவில்லை. உபயோகமற்ற ஒரு ஏழை மனிதனால் குதிரைகள், யானைகள், நிலம் மற்றும் கிராமங்கள் ஆகியவற்றை போன்ற மிகவும் தாராளமான தானங்களை பெறவும் முடியாது. அதாவது நுண்ணறிவு உள்ளவர்கள் அல்லது குறிப்பாக பகவத் தொண்டில் ஈடுபட்டுள்ள பிராமணர்கள் உடல் தேவைகளுக்காக கவலைப்படாதவாறு நன்கு பராமரிக்கப்பட்டனர். அரசரும் மற்ற இல்லறவாசிகளும் அவர்களுடைய எல்லா வசதிகளையும் மகிழ்ச்சியுடன் கவனித்துக் கொண்டனர். ஒரு குழந்தை
தொப்பூல் தொப்பூல் கொடியின் வாயிலாக தாயுடன் இணைந்திருக்கும் பொழுது தாயும் சேயும் ஒன்று என்றும், கொடி துண்டிக்கப்பட்டு குழந்தை தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட உடனேயே ஜாத கர்ம எனப்படும் தூய்மை சடங்கை செய்ய வேண்டும் என்றும் சாஸ்திரங்கள் கட்டளையிடுகின்றன. புதிதாக பிறந்த ஒரு குழந்தையைக் காண பிரபஞ்ச நிர்வாகிகளான தேவர்களும் குடும்பத்தின் மூதாதைகளும் வருகின்றனர். குறிப்பாக அத்தகைய சந்தர்ப்பம்தான் சமுதாயத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்கான சரியான நபர்களுக்கு செல்வத்தை விநியோகம் செய்வதற்குரிய சரியான நேரமாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. எதுக்காக பிராமணர்களுக்கு தானம் கொடுக்கணும் அப்படின்னாக்க, பிராமணர்கள் அப்படிங்கிறவங்க சமுதாயத்துடைய நன்மைக்காக உழைக்கக்கூடியவங்க. பொதுவா சாஸ்திரத்துல சொல்லி கொடுக்கறது, மற்றவங்களுக்கு தெரியாத விஷயங்களை எடுத்து சொல்றது, அவங்கள பக்தி சேவையில ஈடுபடுத்துறது, இதெல்லாம் தான் பிராமணர்களுடைய ஒரே தொழில். ஸோ அதை அவங்க செய்யும்போது அவங்க அப்போ வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்னா அவங்க எப்படி சாஸ்திரம் படிச்சு எப்படி மற்றவங்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் இல்லையா? அதனால நம்மளுடைய நன்மைக்காக உழைக்கிற அவங்களுக்காக இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல, இப்போ குழந்தை பிறந்திருக்கு, திருமணம், இல்லைன்னா யாராவது இறந்து போறாங்க, அந்த நேரங்கள்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க தான தர்மங்களை அவங்களுக்கு கொடுக்கணும். 2 பேர் தான் கிரகஸ்தர்கள்ட்டேருந்து தானம் வாங்கிக்கலாம். யாரு? பிராமணர்கள், அப்புறம் சன்னியாசிகள். இந்த 2 கேட்டகரிக்கு தான் தானம் கொடுக்கணும். ஆனா நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க இன்னைக்கும் நமக்கு இது இருக்கு. நமக்கு அந்த பேரை நம்ம உபயோகப்படுத்துறது கிடையாது. ஆனா கோவில் வாசல்ல பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அப்படி உட்கார்ந்துறவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப பெரிய ஒரு தானமா நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த மாதிரி நார்த் சைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழையான ஒருத்தர் தரித்திர நாராயணன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் புரோபா சொல்ற, நாராயணன் லக்ஷ்மி பதி, லக்ஷ்மி தேவி அவருடைய பாதங்கள்ல எப்பவும் சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கு எப்படி தரித்திர நாராயணன் இப்படி பேர் சொல்ல முடியும்? அவர் எப்படி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல முடியும்? இதெல்லாம் மக்களுடைய முட்டாள்தனம். அந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஏழையை கூப்பிட்டு தானம் கொடுத்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி கிடையாது. ஸோ யாருக்கு தானம் கொடுக்கணும், எப்போ தானம் கொடுக்கணும், எங்க தானம் கொடுக்கணும், இந்த 3 ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படும். எப்படி அது? செல்வம் அப்படிங்கிறதுக்கான தூய்மைப்படுத்துற முறை தானம் தான். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தூய்மைப்படுத்துற முறை இருக்கு. இப்போ தங்கம் இருக்கு, தங்கத்தை எப்படி தூய்மைப்படுத்துவாங்க? அதை உருக்கி அதுல இருக்கிற மாசுக்களை எடுத்து அதை தூய்மைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி செல்வத்தை தூய்மைப்படுத்துற முறை தானம் செய்யறது. தானம் செய்யல அப்படின்னா அந்த செல்வத்தை சேகரிக்க நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் கூட அந்த செல்வத்துக்கூடயே இருக்கும். அதனால எந்த அளவுக்கு நம்மளால முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? தானங்கள் செய்யணும். அப்ப பலவிதமான தானங்கள் நம்ம பார்க்கலாம். அனாதை இல்லங்களுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. திருமணம் அப்படின்னா இந்த மாதிரி அனாதை ஆசிரமங்களுக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்குறவங்க இருக்காங்க. முதியோர்களுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி பல விதமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செய்யறாங்க. இது தப்பு கிடையாது, செய்யக்கூடாதுன்னு கிடையாது. பட் யாருக்கு செய்யணும் அப்படின்னாக்க, கண்டிப்பா பிராமணர்களுக்கு கிருஷ்ண உணர்வை பரப்புறதுக்காக மட்டுமே நம்ம என்ன செய்யணும்? தானங்களை கொடுக்கணும். மற்றவங்களுக்குலாம் சாப்பாடே போடக்கூடாதா? ஏழைகளுக்கெல்லாம் ஒன்றும் உதவி செய்யக்கூடாதா? என்ன இவ்வளோ அநியாயமா சொல்றீங்களே அப்படின்னு கேட்டா தாராளமா செய்யலாம். எப்படி செய்யணும்? நாம அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதமா எல்லாருக்கும் கொடுக்கலாம். எவ்வளவு பேருக்கு வேணா பிரசாதம் கொடுக்கலாம். ஆனா நிவேதனம் பண்ணாம நம்ம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்க அதனுடைய பாவ விளைவுகளை நம்ம மாட்டிக்குவோம். ஸோ இதுதான் முக்கியமான காரணம். எதுக்காக பிராமணர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க சமுதாயத்தினுடைய நன்மைக்காக இருக்கக்கூடியவங்க. இப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதை யார்கிட்ட போய் கேட்கணும்? அந்த பிராமணர்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அவங்க தான் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும். சாஸ்திரங்களோ சம்பிரதாயங்களோ நமக்கு தெரியாது. அவங்கள்ட்ட போய் கேட்கும் போது அது நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, டிமாண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு இடத்துக்கு வரணும், ஒரு சம்ஸ்காரம் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க? ஒரு பேக்கேஜ் போட்டுறாங்க. நாங்க ஒரு 10 பேர் வருவோம், எங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் இருக்கணும், இந்த மாதிரி வேஷ்டி வாங்கியிருக்கணும், இத்தனை சம்பாவனை இருக்கணும், நாங்க இத்தனை நேரம் இதை பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா பிராமணர்கள் என்ன பண்ணக்கூடாது? தே ஷுட் நாட் டிமாண்ட். என்ன கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு அவங்க சந்தோஷமா போயிட்டே இருக்கணும். அந்த கிரகஸ்தரால இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க முடியாது, தங்கமோ
நிலங்களோ யானை குதிரை எல்லாம் கொடுக்க முடியாது. அவர் ஏதோ கொஞ்சம் தானியம் கொடுக்குறார் அப்படின்னா அந்த தானியத்தையும் அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும். அவங்க என்ன கொடுக்குறாங்களோ யதாசக்தி. ஆனா கொடுக்குறவங்களும் என்ன பண்ணணும், மனசு நிறைவோட வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். நீங்க இப்போ பெரும்பாலும் திருமணங்கள்ல தானம் அப்படிங்கிறது கிடையாது. அது இப்போ எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்க, இந்த ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது, அதுக்கப்புறம் பத்திரிக்கை வைக்கும் போதே எல்லாருக்கும் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கறது, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தர் பண்றாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்றாங்க. மரணத்தின் போது தான் இப்போ கொஞ்சம் அந்த பிராமணர்களுக்கு அந்த 10 நாள் காரியம் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பட் அது கூட வந்து சரியான மனோநிலையில கொடுக்கப்படணும். வாங்கிக்கிறவங்களும் சரியான மனோநிலையில வாங்கிக்கணும். உண்மையான பிராமணர்களா இருக்கணும். பிறப்பினால இல்லாம உண்மையிலே பிராமணர்களா இருக்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது பெஸ்ட் என்ன, பகவானுடைய சேவைக்கு பண்றது தான். யார் பகவானுடைய பக்தியை பரப்புறதுக்கு முயற்சி எடுத்து பண்றாங்களோ, நமக்கு பக்கத்துல இருக்கிற இஸ்கான் கோவில்லையோ இல்லை நமக்கு யார் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய வழிகாட்டலின் கீழ் நம்ம வந்து நம்மளுடைய செல்வத்தை பகவானுடைய சேவைக்காக கொடுக்கறது உத்தமம். அடுத்த ஸ்லோகம். தம் ஊஷூர் பிராமணாஸ்துஷ்டா ராஜானாம் பரஸ்ரயான்விதம் ஏஷகி அஸ்மின் பிரஜா தத்தோ புரூனாம் பௌரவர்ஷபஹ. அரசரின் தான தர்மங்களால் மிகவும் திருப்தி அடைந்த கற்றறிந்த பிராமணர்கள் அவரை பூருக்களிலேயே தலைமையானவர் என்று அழைத்ததுடன் அவரது புத்திரரும் நிச்சயமாக பூர்வ வம்சத்தில் வந்தவர்தான் என்பதையும் அவருக்கு அறிவித்தனர். ஸோ இந்த வம்சத்துல வந்ததுனால அந்த வம்சத்துல சிறந்த அந்த பூர்வ மகாராஜனை சொல்லி அவரை மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்றார். இவருடைய சரித்திரம் எல்லாம் பின்னாடி நம்ம படிக்கலாம். தைவேனா பிரதிகாதேன சுக்லே சம்ஸ்தாம் உபேயுஷி ராதோவோனுகிரகார்த்தாய விஷ்ணுனா பிரபவிஷ்ணுனா. பிராமணர்கள் கூறினர், உங்களுக்கு மரியாதை காட்டுவதற்காகவே கலங்கமற்றவரான இப்புத்திரன் சர்வசக்தி படைத்தவரும் எங்கும் பரவி இருப்பவரும் பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ விஷ்ணுவால் உயிர்ப்பிக்கப்பட்டார். தடுக்க முடியாததொரு அமானுஷ்யமான ஆயுதத்தினால் அவர் கொல்லப்படும் நிலையில் இருந்த பொழுது அவர் காப்பாற்றப்பட்டார். ஸோ இங்க வந்து பரீட்சித் மகாராஜர் கருவுல இருந்த போது நடந்த விஷயத்தையும் அவங்க வந்து சொல்றாங்க. மம்தா அசோக் மந்தாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. தேங்க்யூ மாதா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதாவுக்கு ஜெய். குழந்தை பரிஷித்து இரு காரணங்களுக்காக சர்வசக்தி படைத்தவரும் எங்கும் பரவேறுபெருமான விஷ்ணுவால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் காப்பாற்றப்பட்டார். தாயின் கர்ப்பப்பைக்குள் இருந்த குழந்தை பகவானின் தூய பக்தர் என்பதால் மாசற்றவராக இருந்தது முதல் காரணமாகும். நேர்மையுள்ள யுதிஷ்டிர மகாராஜாவின் பக்திமிக்க பாட்டனாராகிய பூரு மகாராஜனின் வம்சத்தில் எஞ்சியுள்ள ஒரே ஆணாக அக்குழந்தை இருந்தது இரண்டாவது காரணமாகும். பகவான் தமது பிரதிநிதிகளாக உள்ள பக்தி உள்ள அரச பரம்பரையினால் இவ்வுலகம் தொடர்ந்து ஆளப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இதனால் அமைதியும் செழுமையும் கொண்ட உண்மையான முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு உண்டாகும். குருட்சேத்திர யுத்தத்திற்கு பின் யுதிஷ்டிர மகாராஜனின் பரம்பரையை தொடர்வதற்கு ஒருவரும் எஞ்சியிருக்கவில்லை. எல்லோரும் அழிக்கப்பட்டு விட்டனர். புகழ்பெற்ற அந்த அரச குடும்பத்தில் மற்றொரு புத்திரனை உற்பத்தி செய்யக்கூடியவர் ஒருவரும் இல்லை. அபிமன்யுவின் புத்திரரான பரீட்சித் மகாராஜன் ஒருவன்தான் அக்குடும்பத்தில் உயிருடன் இருக்கும் ஒரே வாரிசு ஆவார். மேலும் அஸ்வத்தாமனின் தடுக்க முடியாத பிரம்மாஸ்திரம் அவரையும் கொன்றுவிடப் போவதாக இருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கு விஷ்ணு என்று விவரிக்கப்படுகிறார். இதுவும் குறிப்பிடத்தக்கதாகும். கிருஷ்ணர் விஷ்ணுவின் நிலையில் இருந்து கொண்டு காத்தல் மற்றும் அழித்தல் தொழில்களை செய்கிறார். அவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பூரணமான அம்சமாவார். பகவான் தமது சர்வ வியாபகமுடைய செயல்களை அவருடைய விஷ்ணு அம்சத்தில் இருந்து கொண்டு நிறைவேற்றுகிறார். குழந்தை பரீட்சித்து ஒரு தூய பக்தர் என்பதால் அவர் இங்கு மாசற்ற வெள்ளை உள்ளம் படைத்தவர் என்று விவரிக்கப்படுகிறார். இத்தகைய கலப்படமற்ற பக்தர்கள் பகவானின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே பூமியில் தோன்றுகின்றனர். ஜடசிருஷ்டியில் மிதந்து கொண்டிருக்கும் பந்தப்பட்ட ஆத்மாக்கள் வீடு பேரை அடைய வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். இதனால் வேதங்களை போன்ற உன்னத இலக்கியங்களை
தயாரிப்பதாலும் மத பிரச்சாரர்களை ஞானிகளையும் முனிவர்களையும் அனுப்புவதாலும் அவர் பிரதிநிதியாக ஆன்மீக குருவை அனுப்புவதாலும் அவர்களுக்கு அவர் உதவுகிறார். இத்தகைய உன்னதமான இலக்கியங்கள், மத போதகர்கள் மற்றும் பகவானின் பிரதிநிதிகள் ஆகியோர் களங்கமற்ற வெள்ளை உள்ளம் கொண்டவர்களாவர். ஏனெனில் பௌதீக குணங்களில் களங்கம் அவர்களை தொடக்கூட முடியாது. அழிக்கப்பட்டு விடும் ஆபத்து ஏற்படும் பொழுதெல்லாம் அவர்கள் காக்கப்படுகின்றனர். இத்தகைய ஆபத்துக்கள் பெரும் பௌதீகவாதிகளால் விளைவிக்கப்படுகின்றன. குழந்தை பரீட்சித்தை நோக்கி அஸ்வத்தாமனால் பிரயோகிக்கப்பட்ட பிரம்மாஸ்திரம் அமானுஷ்யமான சக்தி படைத்தது என்பதில் சந்தேகமே இல்லை. ஊடுருவிச் செல்லும் அதன் ஆற்றலை தடுத்து நிறுத்தக்கூடியது இந்த ஜட உலகில் எதுவும் இல்லை. ஆனால் உள்ளும் புறமும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருப்பவரான சர்வ சக்தி உள்ள பகவான் தகுதிமிக்க தொண்டரும் மற்றொரு பக்தருமான யுதிஷ்ட மகாராஜனின் வம்சத்தவருமான பரீட்சித் மகாராஜாவை காப்பாற்றுவதற்காக அந்த பிரம்மாஸ்திரத்தை நிஷ்பலமாக்கினார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸோ இங்கே பரீட்சித் மகாராஜரை பகவான் காப்பாத்தினார் இல்லையா? எதுக்காக காப்பாத்தினார் அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, இப்போ அந்த வம்சத்துல வாரிசே கிடையாது. ஆனா பகவானுடைய திட்டம் என்ன? பக்தர்கள் நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது தான். அதனால அந்த வாரிசை இப்ப காப்பாத்தி ஆகணும். இன்னொரு வாரிசை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையில யாரும் கிடையாது. எல்லாம் ஏன்னா திரௌபதியுடைய மகன்களும் இறந்து போயிட்டாங்க. இனிமே அவங்க அந்த வனப்பிரஸ்த நிலைக்கு அவங்க வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க? கிரகஸ்த வாழ்க்கையில திரும்ப உடலுறவு வச்சு அது மாதிரி குழந்தை அந்த காரியத்தை அவங்களால செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. அதனால அவங்க சாஸ்திரப்படி அவங்களும் இனிமே இணைய மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குழந்தையை மட்டும் காப்பாத்தினா தான் உண்டு அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, அந்த குழந்தை ஒரு சிறந்த பக்தரா இருந்தது ஒரு காரணம். ஸோ மற்ற குழந்தைகள்லாம் பக்தரா இல்லையா? அபிமன்யு பக்தர் கிடையாதா? அப்படிலாம் நம்ம கேட்க முடியாது. ஸோ இது பகவானுடைய ஏற்பாடு. பரீட்சித் மகாராஜர் வரணும், இந்த நாட்டை ஆளணும் அப்படிங்கிறது பகவானுடைய விருப்பம். ஸோ அதனால இந்த குழந்தைய பகவான் காப்பாத்தினார். அதுக்கப்புறம் எதுக்காக விஷ்ணு அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கார்? அதுக்கு பிரபுபாதர் அற்புதமா விளக்கம் கொடுத்திருக்கார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் செய்யக்கூடிய காரியம் ஒண்ணுதான். என்ன பண்ணுவார்? அவரு புல்லாங்குழல் ஊதிட்டு பசுமாடு மேய்ச்சிட்டு விளையாடிட்டு இருப்பார். அதுதான் அவர் செய்யக்கூடிய காரியம். மற்ற இந்த மாதிரி காப்பாத்துறது, போறது, வர்றது இதெல்லாம் யார் செய்யறா? அவருடைய விஷ்ணு அம்சத்துல இருந்து அந்த சக்திகள் அவங்க தான் செய்யறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். பகவான் விஷ்ணு அல்லது கிருஷ்ணர் 2 பேருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னாக்க ரொம்ப எளிமையா பிரபுபாதர் நமக்கு அதை புரிய வைக்கிறார். ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள்ல புரிய வைக்கிறார். ரொம்ப பெரிய தத்துவம் எல்லாம் நம்ம மனசுல நிக்கலைனாலும் இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு பெரிய பிரசிடென்ட் போஸ்ட்ல இருக்கிறவர் இருக்கார். அவர் ஆஃபீஸில் எப்படி இருப்பார்? அப்படி ஜம்முன்னு உட்காந்துருப்பார். அவரை போய் பார்க்கணும் அப்படின்னா நமக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அப்பாயின்மெண்ட் எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம அவரை போய் பார்க்கணும். அதுவும் என்ன பண்ணணும்? ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பேசணும், ஒரு குறிப்பிட்ட முறையில் தான் பேசணும். நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கையால் ஆண்டியாட்டிலாம் பேச முடியாது. ஸோ அந்த 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 ஒரு பிரசிடென்ட் கிட்ட போகணும்னா என்னென்ன நீங்கள் முதல்ல ட்ரைனிங் எடுத்துக்கணும். அந்த ட்ரைனிங்லாம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் நம்ம போய் பேசணும். அதே அந்த மனிதர் வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ அவருடைய உறவினர் ஒருத்தர் வரார், ரொம்ப நெருக்கமான நண்பரோ உறவினரோ வரார். அப்போ அங்கே ஏதாவது தடைகள் இருக்குமா? ஒன்றும் கிடையாது. அந்த அவரோட பேரனா இருந்தா அப்படின்னாக்கா, யாராவது குழந்தை இருந்ததுன்னா, தாத்தா யானை பண்ணிக்கோ அப்படின்னா அந்த பிரசிடென்ட் என்ன பண்ணணும்? யானை பண்ணிக்கணும். அந்த குழந்தைகிட்ட போய், நான் பிரசிடென்ட் தெரியுமா, அதெல்லாம் இருக்கட்டும் தாத்தா, யானை பண்ணு, நான் மேலே உட்காரணும் அப்படின்னு அந்த குழந்தை சொன்னா அவர் யானை பண்ணிக்கணும். அப்போ அந்த குழந்தை யானை மேலே உட்காந்துட்டு யானை மேலே ஊர்வலம், யானை மேலே ஊர்வலம், அந்த குழந்தை பாடிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அது கிருஷ்ணர். ஆஃபீஸில் இருக்கும்போது அவர் யாரு? விஷ்ணு இல்லைன்னா நாராயணர். அதே நாராயணர் வீட்டில் இருக்கிறது கிருஷ்ணர், அவ்வளவுதான். ஸோ அப்போ கிருஷ்ணர் அப்படிங்கிறவருடைய காரியம் அப்படிங்கிறது வேற. ஆனா அவர் இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் பண்றதுக்காக, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் பண்றதுக்காக அவர் தன்னுடைய விஷ்ணு அம்சத்துலதான் அதெல்லாம் பண்றார். கிருஷ்ணர் என்ன பண்றது இல்ல, அதெல்லாம் பண்றது இல்ல. அவர் ஜாலியா இருக்கார். அவருக்கு இந்த படைக்கிறது, காக்கிறது, அழிக்கிறது இதெல்லாம் அவருக்கு
ஒரு வேலை கிடையாது. அப்புறம் பகவான் நமக்கு எந்தெந்த விதத்துல உதவுறார் அப்படின்னு பிரபுபாத் சொல்றார். நம்மள மாதிரி இருக்கிற பந்தப்பட்ட ஆத்மாக்கள் 3 குணங்கள்ல ஆட்பட்டு நம்ம கர்ம வினைகளுக்கு உட்பட்டு இருக்கிறதுனால தான் பந்தப்பட்ட ஆத்மா அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஜடபந்தத்திலேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக பகவானே நேர அவதரிக்கிறார். தன்னுடைய பிரதிநிதிகளான ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறார். ரிஷி முனிவர்களை நமக்கு அனுப்புறார். எல்லாத்தையும் கொடுத்து சாஸ்திரங்களை கொடுத்து அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கான பிரபுபாதன் மாதிரி ஆச்சாரியர்களே அனுப்பி வச்சு நமக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த பௌதிக குணத்துக்கும் அவங்களுக்கும் எந்த களங்கம் அவங்கள தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சுத்த சத்துவ குணத்துல இருக்கக்கூடியவங்க, தூய்மையான சத்துவ குணத்துல இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கும் ஆபத்து ஏற்படுது. யாரால? பௌதிகவாதிகளால அவங்களுக்கும் ஆபத்து ஏற்படுது. அப்போ பகவான் அவங்கள காப்பாத்துறார். பக்தர்களை பகவான் காப்பாத்துறார். பத்ரானாய சாதுனாம் அப்படி. ஸோ விஷ்ணு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எல்லா இடத்துலையும் வியாபகம் பண்ணி இருக்கக்கூடியவர், எல்லா இடத்துலையும் புகக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம் விஷ்ணு அப்படின்னாக்க. தஸ்மான் நாம்னா விஷ்ணுராத இது லோகே பவிஷ்யதி ந சந்தேகோ மகாபாகவதோ மகான். விஷ்ணுராத இது பரீட்சித் மகாராஜனுடைய இன்னொரு பெயர். விஷ்ணுராத அப்படின்னா விஷ்ணுவால் காப்பாற்றப்பட்டவர், விஷ்ணுராத அப்படின்னு அர்த்தம். இக்காரணத்திற்காக இக்குழந்தை பரமபுருஷராலேயே காப்பாற்றப்பட்டவர் என்று இவ்வுலகில் பிரசித்தி பெறுவார். மகாபாகியசாலியே இக்குழந்தை முதல் தர பக்தராக மாறி எல்லா நற்குணங்களையும் பெற்றிருப்பார் என்பதில் சந்தேகம் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்க. இந்த குழந்தை சாதாரண குழந்தை கிடையாது, உங்க வம்சத்துடைய பெருமையை நிலைநாட்ட வந்த குழந்தை. அதனால இந்த குழந்தை விஷ்ணுராத அப்படிங்கிற புகழ் அடைவார். என்ன, விஷ்ணுவால காப்பாற்றப்பட்டவர் அப்படின்னு ஒரு பெரிய பிரசித்தி அவருக்கு இருக்கும். அப்போ இந்த குழந்தை எல்லா நற்குணங்களையும் கொண்டவரா இருப்பார். ஏன்னா ஒரு பக்தர் அப்படின்னா அவர்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா எல்லா நற்குணங்களும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய தெய்வத்திரு அரச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதற்கு ஜெய். பொருளுரை. அனைவருக்கும் பகவானே உன்னத தலைவர் என்பதால் அவர் எல்லா ஜீவராசிகளுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறார். எல்லா ஜீவன்களுக்கும் இடையில் பகவான் பரம ஜீவனாக பரம புருஷராக இருக்கிறார் என்று வேத மந்திரங்கள் உறுதி செய்கின்றன. இந்த இருவகை ஜீவன்களில் ஒருவரான பரமபுருஷ பகவான் மற்றெல்லா ஜீவன்களின் தேவைகளையும் அளிக்கிறார். அவரை அறிவதால் நித்தியமான அமைதியை ஒருவர் அடைய பெறலாம். கடோபனிஷதம். இத்தகைய பாதுகாப்பு அவரது வெவ்வேறு சக்திகளினால் வெவ்வேறு படியிலுள்ள ஜீவன்களுக்கு அளிக்கப்படுகிறது. ஆனால் தூய பக்தர்களுக்கு அவர் தாமாகவே பாதுகாப்பளிக்கிறார். எனவே பரீட்சித் மகாராஜன் அவரது தாயின் கர்ப்பப்பைக்குள் தோன்றிய நேரத்திலிருந்தே பாதுகாக்கப்பட்டார். மேலும் பகவானாலேயே அவர் பாதுகாக்கப்பட்டார் என்பது குழந்தை எல்லா நற்குணங்களும் பொருந்திய பகவானின் முதல் தர பக்தராக இருப்பார் என்ற முடிவையை சுட்டிக்காட்டுகிறது. 3 பிரிவுகளைச் சேர்ந்த பக்தர்கள் உள்ளனர். மகாபாகவத பக்தர், மத்தியம அதிகாரி மற்றும் கனிஷ்ட அதிகாரி. கனிஷ்ட அதிகாரிகள் அல்லது 3ஆம் தர பக்தர்கள் பகவானின் ஆலயங்களுக்கு சென்று விக்கிரகங்களை மரியாதையுடன் வணங்குவார்கள். எனினும் இவர்களுக்கு வேத சாஸ்திரங்களில் உள்ள அறிவு பற்றாக்குறையால் பகவத் பக்தர்களை இவர்கள் மதிப்பதில்லை. இத்தகைய கனிஷ்ட அதிகாரிகள் பௌதீகமான பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். 2ஆவதாக பகவானுக்கு உண்மையாக தொண்டு புரியும் மனோபாவத்தை விருத்தி செய்து கொண்டும் சமநிலையில் உள்ள பக்தர்களுடன் மட்டுமே சிநேகம் கொண்டும் புதிய பக்தர்களுக்கு ஆதரவு காட்டுபவர்களும் நாஸ்திகர்களை தவிர்ப்பவர்களுமான பக்தர்கள் 2ஆம் தர பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஆனால் அனைத்தையும் பகவானுள் காண்பவர் அல்லது பகவானுடையதாக காண்பவர் மகாபாகவதர் அல்லது முதல் தரமான பக்தர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தகைய பக்தர்கள் அனைத்திலும் பகவானுடனான ஒரு நித்திய உறவு இருப்பதை காண்பதால் பகவானை தவிர வேறெதுவுமே இல்லை என்ற முடிவுக்கு வருகின்றனர். இவர்கள் எல்லா விஷயங்களிலும் பூர்ணமானவர்களாக இருக்கின்றனர். ஒருவர் இம்மூன்று பிரிவுகளில் எந்த பிரிவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு தானாகவே எல்லா நற்குணங்களும் வந்தமைகின்றன. இவ்வாறாக பரீட்சித் மகாராஜனை போன்ற மகாபாகவத பக்தர் ஒருவர் எல்லா விஷயங்களிலும் பூர்ணமாக இருப்பார் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் பரீட்சித் மகாராஜன் யுதிஷ்டிர மகாராஜனின் குடும்பத்தில் பிறப்பெடுத்ததால் அவர் இங்கு மகாபாகவதர் அல்லது பாக்கியசாலிகளிலேயே பெரும் பாக்கியசாலி என்று அழைக்கப்படுகிறார். மகாபாகவதர் பிறந்துள்ள குடும்பம் பாக்கியமுள்ள குடும்பமாகும். ஏனெனில் இத்தகைய அன்பிற்குரிய பக்தரின் மீதுள்ள மரியாதையின்
காரணத்தால் 100 தலைமுறைகள் வரையுள்ள பக்தரின் கடந்த, நிகழ் மற்றும் எதிர்கால குடும்ப அங்கத்தினர்கள் அனைவரும் பகவானின் கருணையால் முக்தி அவரது குடும்பத்திற்கு மிகப்பெரிய நன்மை செய்தவராகிறார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஓகே, இப்போ ஒரு கேள்வி. இந்த ஸ்லோகம் எந்த ஸ்லோகம்? கட்ட உபநிஷத்துல நிறைய தடவை இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்த்திருக்கோம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா என்ன ஸ்லோகம் அப்படின்னு? பகவத்கீதை ஸ்லோகம் கிடையாது, பாகவதமும் கிடையாது, உபநிஷத்தினுடைய ஸ்லோகம். யாருக்காவது ஞாபகம் வருதா என்ன ஸ்லோகம் அப்படின்னு? பகவான் எல்லா நித்தியமான ஜீவராசிகளுக்கு இடையில் பரம நித்தியமானவர், எல்லாரையும் அவர் தான் பாதுகாக்கிறார். ஓகே, கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ஸ்லோகம் தெரியறது. நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுனான் யோ விததாதி காமான் அப்படின்னு கட்டோபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கு. பல தடவை இந்த ஸ்லோகத்தை பகவத்கீதையுடைய பொருளுரைகளையும் பிரபுபாதர் குறிப்பிட்டார், பாகவத பொருளுரைகளையும் குறிப்பிட்டார். ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன். பிரபுபாதர் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு உபனிஷத்தினுடைய ஸ்லோகம் இது கட்டோபனிஷத்தினுடைய ஸ்லோகம். நித்யோ நித்யானாம் சேத்தனஸ் சேத்தனானாம் ஏகோ பகுனாம்யோ விததாதி காமான். நாமளும் நித்தியமானவர்கள், பகவானும் நித்தியமானவர். ஆனா என்ன வித்தியாசம்? அவர் பரம நித்தியமானவர். நாமளும் சேத்தனம், பகவானும் சேத்தனம். நம்ம ஜடம் கிடையாது, நம்ம உடல் தான் ஜடம். ஆத்மா சேத்தனம், பகவானும் சேத்தனம். அப்படி இருக்கும்போது அவர் பரம சேத்தனம், அவர் ஒருத்தர் தான். ஏகோ, ஆத்மாக்கள் பல, பகு. பகு அப்படிங்கிறது ப்ளூரல்ல வரும். ஏகோ பகுனாம் யோ விததாதி காமான். காமான்னா விருப்பங்கள். நம்மளுடைய எல்லா விருப்பங்களையும் பகவான் மட்டும்தான் பூர்த்தி செய்யக்கூடியவர் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுது. ஸோ அப்போ அந்த பகவான் என்ன பண்றார்? தன்னுடைய பக்தர்களை எல்லா விதத்திலையும் பாதுகாக்கிறார், எல்லாரையும் பாதுகாக்கிறார், அவருடைய பக்தர்களை சிறப்பா பாதுகாக்கிறார். அப்போ இங்க மகாபாகவதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரபுபாதர் விளக்கம் கொடுக்கிறார். 3 விதமான பக்தர்கள் இருக்காங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். முதல் தரமான பக்தர், 2ஆம் நிலையில இருக்க பக்தர், 3ஆம் நிலையில இருக்கக்கூடிய பக்தர், உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, கனிஷ்ட அதிகாரி. கனிஷ்ட அதிகாரி அப்படிங்கிறவர் ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய பக்தர். அவருக்கு கோவிலுக்கு போவார், சாமி கும்பிடுவார், ஆனா அங்க இருக்கிற பக்தர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியாது. அவர் ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே சண்டெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருவார். இது நம்ம கோவில்ல நம்ம சாதாரணமாவே பார்க்கலாம். அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுத்தாங்க, எங்களுக்கு கொடுக்கல, எனக்கு முன்னாடி இவங்களை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர்லாம் சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க கோவில்ல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட 4 பேர் நம்மளை கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்படின்னாக்க, எப்படி நீ முன்னாடி வரலாம், பின்னாடி போகலாம், இப்படிலாம் இருக்கும். நம்ம எதுக்காக அங்கே வந்தோங்கிற பர்பஸ் போயிடும். அங்கே பர்பஸ் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருப்போம், இந்த மாதிரி காரியங்களில் ஈடுபட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாது, தவிர்க்கணும். அந்த விஷயங்களெல்லாம் தவிர்க்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, சண்டையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது கோவிலில். ஓகே, போனால் போயிட்டு போகிறாங்க சொல்லி பார்க்கலாம், லைனில் வாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லை மீறி போகிறாங்க அப்படின்னா விட்டுறணும், போனால் போயிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு விட்டுறணும். இது சின்ன எக்ஸாம்பிள் தான். பட் இந்த கனிஷ்ட அதிகாரிங்கிறது கொஞ்சம் ஆழமான விஷயம். அவங்க அதிகாரின்னு சொல்லப்பட்டிருக்கு, பக்தி பண்றதுக்கான அதிகாரம் இருக்கு, ஆனா சாஸ்திர ஞானம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா மத்தியம அதிகாரி அப்படிங்கிறவங்க சாஸ்திர ஞானம் உள்ளவங்க, தங்களுடைய தோழமையா இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த, அதாவது என்ன சொல்றது, அவங்க நிலையிலே இருக்கிறோட பக்தர்களோட ரொம்ப நட்பா இருக்கக்கூடியவங்க, புதுசா வர்றவங்க கூட ரொம்ப இரக்கத்தோட இருக்கக்கூடியவங்க. மத்தியம அதிகாரிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, மத்தியம அதிகாரியுடைய ஒரு முக்கியமான தகுதி என்ன அப்படின்னாக்க, டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியும். யார் அப்பாவியா இருக்காங்க, யார் நாஸ்திகவாதிகளா இருக்காங்க அப்படிங்கிறத வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை தெரியும். ஏன்னா அப்ப போய் ஒரு நாஸ்திகவாதிக்கு போய் நம்ம எதையாவது சொல்ல போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம சொல்றதை அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. ஆர்குமெண்ட் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா, மேலும் 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 அவங்க பகவானை துவேஷம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க இன்னும் பாவத்தை அதிகமா செய்யறாங்க. அதனால நாஸ்திகவாதிகளை தவிர்க்கணும், நம்பிக்கை இல்லாதவங்களை தவிர்க்கணும். நம்ம யாருக்கு நம்பிக்கை இருக்கோ, அப்பாவியா இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், அவங்க கிட்ட எடுத்து சொல்லும் போது அவங்க அதை ஏத்துக்கலாம். ஒரு சில கேள்விகள் கேட்கலாம். இருந்தாலும் அந்த கேள்வியில என்ன என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவர் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கேட்கிறாரா, இல்லைன்னா ஏடா கூடமா கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக கேட்கிறாரா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அவர்கிட்ட நாம என்ன பண்ணக்கூடாது, தொடர்ந்து பேசக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்கள அவாய்ட் பண்ணிடணும். அப்போ மத்தியம அதிகாரி இந்த மாதிரி இருப்பார். உத்தம அதிகாரி அப்படிங்கிறவர்
எப்படி இருப்பார் அப்படின்னா, எல்லாரும் பக்தர்கள், என்னை விட உயர்ந்த பக்தர்கள் அப்படின்னு அவர் பார்ப்பாராம். உத்தம அதிகாரி. ஸோ அவருக்கு நாஸ்திகவாதி, அசுரன் அப்படின்லாம் வித்தியாசமே கிடையாது. எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க, பகவானை பத்தி அவங்க சொல்லுவாங்க. ஜஸ்ட் அவங்கள பார்த்தாலே போதும், அசுர குணம் கூட அவங்களுக்கு மாறிடும், அசுரர்களுடைய குணம் கூட மாறிடும். ஸோ அந்த மாதிரி நிலையில இருக்கக்கூடியவங்க தூய பக்தர்கள், உத்தம அதிகாரிகள். சில பிரபுபாதர்லாம் உத்தம அதிகாரி. அவரை பார்த்த மாத்திரத்திலேயே கடவுள்னா யாருன்னே தெரியாதவங்க கூட என்ன பண்ணாங்க, தூய்மையான வைஷ்ணவர்களா மாறினாங்க. ரொம்ப எளிமையான பிரச்சாரத்தின் மூலமா அவங்கள மாற்றக்கூடியவர், சாஸ்திரங்களை எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர் உத்தம அதிகாரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மகா பாகவதரா யார் இருந்தா, பரீட்சித் மகாராஜர் அந்த வம்சத்துல பிறந்தார். ஸ்ரீராஜோவாச்ச அபியேஷ வம்ஸ்யான் ராஜர்ஷீன் புண்ணியஸ்லோகான் மகாத்மனः அனுவர்த்திதா ஸ்வித் யசஷா சாதுர்வாதேன சத்தமாக. மிகவும் நல்லவனான அரசர் யுதிஷ்டர் வினவினார், ஓ மகாத்மாக்களே, இச்சிறந்த அரச குடும்பத்தில் தோன்றிய மற்றவர்களைப் போலவே இவரும் ஒரு புனித மன்னராகவும் பக்தி உள்ளவராகவும் அவரது சாதனைகளில் புகழுக்கும் பெருமைகளுக்கும் உரியவராகவும் இருப்பாரா? என்ன மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்க. பக்தியோட இருப்பாரா? எல்லாருக்கும் நல்லது செய்வாரா? எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்கிறார். அவருடைய புகழ் எப்படி இருக்கும் அப்படின்லாம் வந்து கேட்கிறார். கார்த்திகா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பொருளுரை. யுதிஷ்ட மகாராஜனின் முன்னோர்கள் அனைவரும் புனித மன்னர்களாகவும் அவர்களது சாதனைகளால் புகழுக்கு உரியவர்களாகவும் பக்தி உள்ளவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் அனைவரும் அரச பீடத்தில் அமர்ந்திருந்த ரிஷிகளாக இருந்தனர். இதனால் பிரஜைகள் அனைவரும் பக்தி உள்ளவர்களாகவும் ஒழுக்கமுள்ளவர்களாகவும் செழிப்புடனும் ஆன்ம ஞானம் பெற்றவர்களாகவும் இருந்தனர். இத்தகைய ராஜ ரிஷிகள் மகாத்மாக்கள் மற்றும் ஆன்மீக கட்டளைகளின் கண்டிப்பான வழிகாட்டலின் கீழ் பயிற்றுவிக்கப்பட்டனர். இதன் பலனாக ராஜ்யம் ஆன்மீக வாழ்வை கொண்ட மகிழ்ச்சி நிறைந்த இடமாகவும் புண்ணியவான்கள் நிறைந்த இடமாகவும் இருந்தது. யுதிஷ்ட மகாராஜன் அவரது முன்னோர்களின் ஒரு சரியான பிரதியாக இருந்தார். அவருக்கு பின் வரப்போகும் அரசரும் புகழ்பெற்ற அவரது முன்னோர்களைப் போலவே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலும் ஜோதிட சாஸ்திரப்படி குழந்தை பகவானின் முதல் தரமான ஒரு பக்தராக பிறக்கும் என்பதை கற்றறிந்த பிராமணர்களிடமிருந்து கேள்விப்பட்ட அவர் மகிழ்ச்சி அடைந்தார். அதைவிட முக்கியமாக குழந்தை அவரது முன்னோர்களின் அடிச்சுவடுகளை பின்பற்றுமா என்பதை அவர் அறிய விரும்பினார். இதுவே அரசாட்சிக்கு உரிய வழிமுறையாகும். அரசாளும் மன்னர் புண்ணியவனாகவும் நல்ல வீர பண்புகளை கொண்ட பகவானின் பக்தராகவும் திடீரென உயர் அந்தஸ்து பெற்ற அற்ப மனிதர்களுக்கு அச்சமூட்டுபவராகவும் இருக்க வேண்டும். மேலும் குற்றமற்ற பிரஜைகளை ஆள்வதற்கு சமமான தகுதிகளை கொண்ட ஒரு வாரிசையும் அவர் விட்டு செல்ல வேண்டும். இக்காலத்து குடியாட்சி முறையில் மக்கள் சூத்திரர்களாகவோ அல்லது அதைவிட இழிவான நிலையிலோ உள்ளனர். மேலும் ஆட்சி முறையை பற்றிய சாஸ்திர அறிவை பெறாதவர்களான இவர்களது பிரதிநிதிகளால் ஆட்சி நடத்தப்படுகிறது. இவ்வாறாக சூழ்நிலை முழுவதுமே காமமும் பேராசையும் கொண்ட சூத்திரர்களின் குணங்கள் நிறைந்ததாக உள்ளது. இத்தகைய நிர்வாகிகள் தினம்தோறும் தங்களுக்கு இடையில் சண்டை போட்டுக் கொள்கின்றனர். கட்சிகளில் காணப்படும் சுயநல நோக்கங்களின் காரணத்தால் ஆட்சிக்குழு உறுப்பினர்கள் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கின்றனர். ஒவ்வொருவனும் சாகும் வரை நாட்டின் செல்வங்களை சுரண்ட முயல்கிறான். அரசியல் வாழ்விலிருந்து யாரும் ஓய்வு பெற விரும்புவது இல்லை. அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டியுள்ளது. இத்தகைய இழிவான மனிதர்களால் எப்படி மக்களுக்கு நன்மை செய்ய இயலும்? இதன் பலனாக லஞ்சம், சதி ஆலோசனை மற்றும் கபட நாடகம் போன்றவை அதிகரிக்கின்றன. வெவ்வேறு பதவிகளை ஏற்கும் முன்பாக எவ்வளவு சீரிய நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. ஸோ பிரபுபா சொல்றார், இந்த ஸ்ரீமத் பாகவதம் சட்ட புஸ்தகம் ஆகணும் அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை ஒருத்தர் படிக்கும் போது ஒரு அரசர் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ஏன்னா நம்ம ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பிரஜைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தோம். அந்த நாட்டில் பிறப்பெடுத்திருக்கிற எல்லாருமே பிரஜைகள், எல்லாரையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அரசனுக்கு இருக்கு. அப்போ அந்த மிருகங்கள் அனாதரவா கொல்லப்படுறத அந்த அரசர்கள் தடுக்கிறது கிடையாது. உலகம் முழுக்க இருக்கிற சூழ்நிலை இன்னைக்கு இதுதான். பிரபா சொல்றார் இல்லையா, காமம் இருக்கு, பேராசை இருக்கு, மக்கள் சூத்திரர்களா இருக்காங்க, யாருக்கும் என்ன கிடையாது? சாஸ்திர ஞானம் கிடையாது. பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், பெரிய பதவிகள்ல இருக்கலாம், பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கிற மாதிரி நமக்கு தோணலாம். ஆனா சாஸ்திர ஞானம் இல்லாம இருக்கிறவங்க சூத்திரர்கள் தான். அப்படிப்பட்ட சூத்திரர்கள் அவங்களுக்கு நடுவுல ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்க.
அப்போ அந்த பிரதிநிதி எப்படி இருப்பார்? அவர் வந்து பெரிய சூத்திரரா இருப்பார். எல்லா சூத்திரர்களும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கிற ஒரு பிரதிநிதியும் பெரிய சூத்திரரா இருப்பார். அப்போ என்ன ஆகும்? இயற்கையாவே அந்த நாட்டுல எல்லா விதமான தீய காரியங்களும் செழித்து வளரும். நம்ம எல்லா நாட்டிலையும் பார்க்கலாம். எங்க பார்த்தாலும் சரி இந்த மாதிரி 4 சட்டதிட்டங்களை என்ன பண்றாங்க? தவிடுபடி ஆக்குறாங்க. நிறைய மாமிச உணவு, அசைவம், அதுக்கான உற்சாகம் தான் எங்க பார்த்தாலும் இருக்கு. அதுக்கு சிவராம் சுவாமி மகாராஜ் அப்படின்னு சொல்லி ஹங்கேரியில ஒரு மகாராஜ் இருக்கார், சன்னியாசி. அவரோட ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவர் வந்து ரொம்ப ஒரு பிரபுபாதருடைய நேரடி சிஷ்யர். அவர் வந்து எப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் அவர் வந்து நிறைய சொல்லுவார். ஒரு வினாடிக்கு எத்தனை மிருகங்கள் கொல்லப்படுது, ஒரு வினாடிக்கு எத்தனை பசுக்கள் கொல்லப்படுது, இந்த மாதிரி உலகம் முழுக்க எத்தனை உயிர்வதைகள் நடக்குது, எப்படி மக்கள் வந்து காமத்துக்கும் இந்த பேராசைக்கும் அடிமையாகி எப்படி பாவ வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இருக்கும். அவர் வந்து அந்த வெளிநாடுகள்லாம் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்ட்ராட்டஜி வேணும் இல்லையா, அந்த மாதிரி செய்யக்கூடியவர். அதே மாதிரி இந்திரதிம்ன சுவாமி மகாராஜ் அப்படின்னு இருக்கார். அவரும் பார்த்தீங்கன்னா பிரபாடைய சிஷ்யர். அவருடைய பிரச்சார யுக்தியும் ரொம்ப ஒரு புது மாதிரியா இருக்கும். அவங்கெல்லாம் வந்து பெரிய என்ன சொல்றது, கடற்கரைகள் எல்லாம் வந்து பெரிய கூட்டங்கள் போட்டு அந்த அங்க வர்ற மக்களுக்காக அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சார யுக்திகள்லாம் வித்தியாசமா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உட்கார வச்சு அவங்களுக்கெல்லாம் பாகவதம் படிக்க சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஓடிவிடுவாங்க. யாராலையும் இவ்வளோ பொறுமையா உட்காந்து பாகவதம்லாம் படிக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் பெரிய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் போட்டு கலர் கலரா ட்ராமா போடுறது, டான்ஸ் பண்றது, அதுக்கப்புறம் கொஷின் ஆன்சர் செஷன்லாம் வைக்கிறது, அதுக்கப்புறம் புஸ்தக விநியோகம் பண்றது, இந்த மாதிரி நிறைய பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அந்த காட்சியெல்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு விதத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த மக்கள் எல்லாம் பார்க்கும்போது பாவமா இருக்கும். அரைக்குறை ஆடைகள், ஏன்னா வெள்ளைக்காரங்கெல்லாம் அப்படித்தானே உடை கொடுத்துட்டாங்க. இந்தியாவில் மட்டும் என்ன இப்போ அந்த கலாச்சாரம் இந்தியாவுக்கும் வந்துருச்சு. ஸோ அப்படி இருந்துக்கிட்டு அவங்க வந்து ஆண் பெண் தோல்ல கையை போட்டுக்கிட்டு ஹரே கிருஷ்ணா பாடுறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அது வித்தியாசமா இருக்கும். நாம ஓரளவுக்கு இந்த கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி இருக்கு நாடு, உலகம் முழுக்க இந்த மாதிரி இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? பிரச்சாரத்தை அதிகப்படுத்தணும். எந்த அளவுக்கு நம்ம பிரச்சாரத்தை அதிகப்படுத்துறோமோ எந்த அளவுக்கு மக்கள் வந்து பகவானை பத்தின ஞானத்தை வளர்த்துக்க முடியும். இல்லைன்னு சொன்னா அந்த மாதிரி அரசர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய பிரஜைகள் எப்படி இருக்காங்க? அவங்க வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில தள்ளப்படுவாங்க. ஸோ பரீட்சித் மகாராஜர் அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அவர் எப்படி இருக்க போறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல யுதிஷ்டிர மகாராஜர் ரொம்ப ஆர்வமா இருக்கார். இவர் எல்லா நாட்டையும் வென்று தன் கைக்குள்ள வச்சுப்பாரா, ஒரு சர்வாதிகாரியா இருப்பாரா அப்படிலாம் அவர் கேட்கல. பக்தரா இருப்பாரா, பகவானுடைய பக்தரா இருப்பாரா அப்படின்னு தான் கேட்கிறார். முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அரசர்கள் வெறும் அரசர்கள் இல்ல, ரிஷிகளா இருந்தாங்க, ராஜ ரிஷிகளா இருந்தாங்க. அவங்க எப்பவுமே அந்த பிராமணர்களுடைய அறிவுரைப்படி அவங்களுடைய அரசாட்சியை நடத்தினாங்க அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அரசர்கள்லையும் யார் இருக்கா? ரிஷிகள் இருக்காங்க, ராஜ ரிஷிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரத்துக்கு புறம்பான செயலை அவங்க செய்ய மாட்டாங்க. யுதிஷ்டிர மகாராஜரை பார்த்தோம் இல்லையா, இந்த குருட்சேத்திர யுத்தம் முடிஞ்சு அவர் எப்படி புலம்பினார் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்பாடா எனக்கு ராஜ்யம் கிடைச்சிருச்சு, இனிமே நான் என்ன பண்ண போறேன், எல்லாரையும் அடக்கி ஆள போறேன் அப்படி இல்லாம அவர் இருந்தார். எத்தனை இரக்கத்தோட அவருடைய வார்த்தைகள் இருந்தது, எப்படி அவர் மனசு கஷ்டப்பட்டது அப்படிலாம் நம்ம வந்து பார்த்தோம். அத்தனைக்கும் பகவான் சொல்லி இது வந்து தர்ம யுத்தம் தான், அதுக்கே அவர் வந்து பெரிய ஒரு பழியை பாவத்தை பண்ண மாதிரி எல்லாத்தையும் தலையில போட்டுக்கிட்டார். அந்த மாதிரி ஒரு பக்தியுள்ள ஒரு நபரா பரீட்சித் மகாராஜர் இருக்க போறார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறார் யுதிஷ்டிர மகாராஜர். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி, இந்த பதம் 14ல ஜாத கர்ம அப்படின்ட்டு வருதுல்ல, அப்படின்னா என்ன மாதாஜி? நம்ம புண்ணியாஜனம் சொல்றோம் இல்லையா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்? அந்த ஒவ்வொருத்தருக்கும் வழக்கம் இருக்கும். 10 நாள்ல இல்ல எத்தனை நாள்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழக்கம் இருக்கும். அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிராமணரை கூப்பிட்டு அந்த சில யாகங்கள்லாம் செஞ்சு சின்னதா சிம்பிளா பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி குழந்தையோட ஜாதகத்தை அன்னைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, கணிப்பாங்க இல்லையா. சரி மாதாஜி, நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அன்னைக்கு தான் எழுதுவாங்க, ஜாதகம் எழுதுவாங்க.
நேரம் குறிச்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் வந்து அன்னைக்கு எழுதுவாங்க. இந்த பாட்டு படிக்கிட்டுவா மாதாஜி? இன்னும் பாசுரம் பாடுங்க பாடுங்க பிரபு. பாட்டு படிக்க. மாயனை மன்னும் பட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆய குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய் பிழையும் புகுந்தருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் செப்பேலோரெம்பாவாய் மாயனை மன்னும் வட மதுரை மைந்தனை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. அற்புதமான பாசுரம். தாமோதர் பகவான யசோதை கொண்டாடுறாங்க. சோ அற்புதமான பாசுரம். வாகினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும். என்ன அர்த்தம்? போய பிழைனா நம்ம எத்தனையோ ஜென்மத்துல செய்த பாவங்கள். நின்றனவும் அப்படின்னா இப்போ இந்த க்ஷணத்துல பண்ணிட்டு இருக்கிற பாவங்கள், இனிமே பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாமே போயிடுமா. என்ன பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாத்தையும் சொல்றாங்க ஆண்டாள். போன பிறவில எத்தனை பிறவில பண்ண பாவமோ இப்ப பண்ணிட்டு இருக்கிற பாவங்கள், இனிமே பண்ணக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் பகவான் எடுத்துட்டு வரான். ஏன் அப்படின்னாக்க எப்போ நம்ம பகவானுடைய நாமத்தை வாயினால பாடி மனசுனால சிந்திக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ பாவங்களும் நம்ம செய்ய மாட்டோம். அந்த மனோபாவம் நமக்கு போயிடும். பாவம் செய்யக்கூடிய மனோபாவம் வந்து போயிடும். அந்த வாய்ப்பை பிரபுபாதர் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. சில பேர் நினைச்சுப்பாங்க ஏன் மனசுக்குள்ள சொல்லக்கூடாதா, சத்தமா சொல்லணுமா அப்படின்னு. ஆண்டாள் சொல்றாங்க வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. மனசுல சொல்லிட்டு வாயில சிந்திக்கலாம் முடியாது. வாயினால சத்தமா சொல்லணும். நாமத்தை மனசுல நம்ம என்ன பண்ணணும், சிந்திக்கணும். மனசுல பகவானை வந்து நம்ம வந்து தியானம் பண்ணணும். அப்படி பண்ணும்போது எல்லா பாவங்களும் போயிடும் அப்படின்னு ஆண்டாள் வந்து சொல்றாங்க. Thank you Prabhu. Thank you all. Hare Krishna. Hare Krishna. Thank you Mataji. Thank you Mataji. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Thank you Mataji. Thank you Mataji. Yes, Prabhupada ki jai. Hare Krishna Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Hare Krishna. Thank you. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna Mataji. Thank you Mataji. Hare Krishna. Hare Krishna Mataji. Thank you Mataji. Hare Krishna. Hare Thank Krishna you. Mataji. Thank you. Thank you. Hare Krishna. என்று கொடுத்தோமா. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. Thank you all. Hare Krishna.